ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான மூவி பார்க்க போறோம். ஆனா மூவி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு டாஸ்க். இந்த மூவில ஹீரோ ஹீரோயினை எத்தனை டைம் கிஸ் பண்றா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவனுடைய டீச்சரை மீட் பண்ண வந்திருக்கான். டீச்சருடைய ஹஸ்பண்டு கூட உட்காந்துருக்காரு. அப்ப டீச்சர் சொல்றாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்லயே ரொம்ப பெஸ்டான ஸ்டூடெண்ட் நீ தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னுடைய மருமகனா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டும் அதைத்தான் சொல்றாங்க. உங்க தாத்தாவும் நம்ம 2 பேரோட ஃபேமிலி ஒண்ணா சேரணும்னு தான் ஆசைப்பட்டாரு. நீ என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும்னா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு கிடையாது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் நம்மளுடைய ஹீரோயின். இதை கேட்ட அந்த செகண்ட் பொண்ணுக்கு செம்ம கடுப்பாகுது. அவ கோவமா அங்க இருந்து போயிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. இவன் என்னடா நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே, நம்ம மனசுல அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லையே. இத்தனை நாள் அவன் அந்த மாதிரி தான் இருந்தான். எதுக்கு இவன் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா வெளியில போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறான், உங்களுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் ஹீரோ எதுவும் பதில் சொன்ன மாதிரி தெரியல. நீ காஃபி குடிக்கிறியா அப்படின்னுட்டு அவளுக்கு பிடிச்ச காஃபி அவன் கரெக்டா ஆர்டர் பண்றான். அது எனக்கு இந்த காஃபி தான் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உன்னோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல, ரொம்ப யூனிக்கா இருக்குது, அதான் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு அவளுக்கு பிடிச்ச காஃபி ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றான், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நான் உங்களை லவ் பண்ணல, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு மட்டும். அந்த 3 இயர்ஸ் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம். அப்ப நம்ம 2 பேருக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதே இந்த 3 இயர்ஸ்ல நம்ம 2 பேருக்கு ஒத்து வரல, பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த ஹீரோ ஓகேன்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசின மாதிரியே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் முடிய போகுது. 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கல்யாணம் ஆனது இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் ஹீரோயின் பர்த் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கா போல. அதனால அவ ஃபேஸ்ல ஒரு சின்ன ரேஷ் வந்திருக்குது. அப்புறம் ஹீரோயின் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த கம்பெனில ஏதோ ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டில அவ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் அங்க அவ பக்கத்துல உட்கார்றா. அவ ஃப்ரெண்டு சொல்றா, உனக்கு விஷயம் தெரியுமாடி, நம்ம கம்பெனிக்கு புதுசா ஓனர் வர போறாராமா, புதுசா வேற சிஇஓ வர போறாமா அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு ஹீரோயின் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. என்னடி இப்படி சொல்ற, வரப்போற சிஇஓ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காராமா, அது மட்டும் இல்ல ரொம்ப யங்கா வேற இருக்காராமா, வா நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி இல்ல. அப்புறம் அந்த பார்ட்டியில தானே அவங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த பார்ட்டியில புதுசா வந்திருக்க சிஇஓ வரான். அவன் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹீரோ தான். ஆனா ஹீரோ என்ட்ரி ஆகும்போது இவளுக்கு முக்கியமான வேலை ஏதோ வந்துடும். அவ அந்த ஹாலை விட்டு வெளியில வந்துடுறான். சோ அவளால ஹீரோவுடைய ஃபேஸ பார்க்க முடியல. அது அவளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற விஷயமும் இன்னும் அவளுக்கு தெரியல. அவ அங்க இருந்து வெளியில வந்துடுறா. அவ எதுக்காக வெளியில வந்திருக்கான்னா, அவளுடைய அம்மா தான் அவளை வெளியில கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வெளியில கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுமே கார் ஓபன் பண்ணிட்டு உள்ள உட்காரலான்னு போறான். ஆனா அவங்க அம்மா கார் டோரை கூட ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெறும் விண்டோ மட்டும் ஓபன் பண்ணி அவளை பார்த்து, என்னாச்சு, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேச சொன்னல, அப்பாவுடைய கம்பெனிக்கு உங்க ஹஸ்பண்டோடைய டீல் தேவைப்படுது, ரொம்ப ஹெல்ப் தேவைப்படுது, நீ பேசினியா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் பேசலம்மா, ஆனா நான் பேசுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா அவங்க அம்மா செம்மையா கோவப்படுறாங்க. அவங்க அம்மாக்கு இந்த பொண்ணை பிடிக்காது போல, அவங்க பேசுறதே அப்படிதான் இருக்குது. கல்யாணமே 3 வருஷம் ஆச்சு. ஆமா, உன் ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டானாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு ரொம்ப ரூடா பேசிட்டு அவளை நல்லா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஹீரோ ஏதோ முக்கியமான மீட்டிங்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள அம்மா சொன்னாங்களா பேச சொல்லி, அது அவளுக்கு தோணுது. சோ ஹீரோ பக்கத்துல போறா அதை பத்தி பேசுறதுக்கு. ஆனா ஹீரோ கிட்ட போனதுமே அவளுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு மாதிரி தோணுது. சோ அதை பத்தி பேசாம வேற என்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ ஃபேஸ்ல இருக்க ரேஷ் பாத்துடுறான். இந்த ரேஷ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அவ சொல்ல மாட்றான். ஆனா ஹீரோ உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அங்க அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஏதோ ஒரு மெடிசனால வந்த ரேஷ், என்ன மெடிசன் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் பர்த் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
அப்புறம் இருந்தாலும் ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சிடுது, இவ பர்த் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கா, அதனாலதான் ரேஷ் வந்திருக்குன்னு. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினுக்கு அவங்க கொடுத்த டேப்லெட் கொண்டு வந்து அவன் சாப்பிட கொடுக்குறான். ஹீரோயின் அதை வாங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப தயங்குறா. இல்ல இது ரொம்ப கசப்பா இருக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆனா சாப்பிட்டாதானே உனக்கு ரேஷ் சரியாகும், இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுத்துரு. அவ குடிச்சிட்டு ஐயோ ஒரே கசப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல, இது என்ன அவ்வளவு கசப்பா இருக்குது அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஏன் நீயே குடிச்சு பாரு அப்படின்னு ஹீரோயின் கோவமா சொல்றான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவளுடைய லிப்ல கிஸ் பண்றான். ஏன்னா அந்த மருந்து அவ குடிச்சிருந்தால அது இவளோட லிப்ல பட்டிருக்குன்னு சொல்லி அவன் கிஸ் பண்ணி பார்த்துட்டு, அந்த அளவுக்கு ஒன்றும் கசப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துடுது. ஹீரோக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா சொன்னாங்கல்ல அப்பாவோட டீலை பத்தி பேச சொல்லி, அதை பத்தி சொல்றான். ஹீரோ அதை பத்தி பெருசா கண்டுகிட்ட மாதிரி இல்ல. ஹீரோயின் ஹீரோடைய கழுத்தை பிடிச்சுக்கிட்டு, ப்ளீஸ் ஹஸ்பண்ட் நான் சொல்றதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ நீ ரெஸ்ட் எடு நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா போகும்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஹாப்பியா இருக்குது, அவ ஹஸ்பண்ட் அப்படின்னு கூப்பிட்டதால. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப வயல்ல ஒரு குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உண்மையாலுமேவா உனக்கு அந்த குழந்தை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா ரொம்ப கியூட்டா இருக்குல்லன்னு சொல்ல, ஒருவேளை உனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே, குழந்தை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரான். அப்ப ஹீரோயின் மட்டும் வரதை பார்த்துட்டு, என்னது நீ மட்டும் தனியா வந்திருக்க, ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஆனா ஹீரோ வரதை பார்த்ததுமே அவங்க பேசின டோனே மாறிடுது. ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா பேசுறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், அவனால இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினுடைய அப்பாவும் உள்ள தனியா அந்த பிசினஸ் மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுடைய அம்மாவும் ஹீரோயினும் வெளியில கார்டன் கிட்ட இருக்காங்க. அவங்க அம்மா எப்பயுமே இவகிட்ட ரொம்ப ரூடா தான் பேசுறாங்க. ஒரு அம்மா பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பாசமா எல்லாம் பேச மாட்டாங்க. அப்ப அவ கையில சிசர் வச்சிருக்கா. அந்த சிசரை கூட அப்படின்னு வாங்கும்போது ரொம்ப ஹார்ஷா புடிச்சு இழுக்க அது அவ கையில கட் ஆயிடுது. ஆனா அதை கூட அவங்க கவனிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளே அதான் போயிட்டு இருக்குது. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எங்கிட்ட ஏன் இவ்வளவு ரூடா இருக்காங்க, என்னை பார்த்து ஸ்மைல் கூட பண்ண மாட்றாங்க, ஒரு ஹக் கூட பண்ண மாட்றாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்க பிளான் பண்ண குழந்தை கிடையாது. சொல்ல போனா என்னுடைய அப்பா கூட என்னோட உண்மையான அப்பா கிடையாது. இது எனக்கு எப்ப தெரியும்னா நான் சின்ன வயசா இருக்கும் போதுதான். அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோயினும் அவளுடைய தங்கச்சியும் ஒரு கிஃப்ட்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கிஃப்ட் அவளுடைய அப்பா வாங்கி கொடுத்ததாமா. அப்ப ஹீரோயினோட அம்மா அங்க வந்துட்டு, எதுக்கு தங்கச்சி கிட்ட இருந்து நீ புடுங்கணும், இது அவளோடது, அவளுடைய அப்பா வாங்கி கொடுத்தது, அது வந்து உன்னுடைய அப்பா கிடையாது, அது அவளுக்கு மட்டும்தான் அப்பா, உன்னோட அப்பா அவர் கிடையாது அப்படின்னு சொல்ல, அது ஹீரோயினும் ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுது. இருந்தாலும் அவங்க அம்மா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி இல்ல. நீ ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளான் பண்ணி பெத்துக்கிட்ட குழந்தை கிடையாது, சும்மா மிஸ்டேக்கா தெரியாம பிறந்துட்ட குழந்தை, அதனால அவளோட அப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது போல. இதெல்லாம் இப்ப ஹீரோயினுக்கு ஞாபகம் வர ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ அவளோட கையை நோட்டீஸ் பண்ணிடுறான். கையில என்ன காயம் அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் அவ காட்ட மாட்டான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. எங்க காட்டு அப்படின்னு பிடிச்சு பார்த்து அவ கையில கட்டா இருக்கிறத பார்த்ததுமே அவ அந்த காயத்தை தொடச்சு விட்டு அதுல பேண்டேட் போட்டு விடுறான். அந்த பேண்டேட் ரொம்ப அழகா கியூட்டா பொம்மை போட்ட பேண்டேடா இருக்குது. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள நீயா இது அப்படின்னு ஹீரோவை பார்த்து தோணுது. ஏன்னா ஹீரோ வந்து திடீர்னு ரொம்ப பாசமா நடந்துக்கிறான். ஆனா ஆபீஸ் வேலைன்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்ல, சோ நீ அப்படியே இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. இருந்தாலும் அவன் ஹீரோ கிட்ட எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டான். அப்புறம் நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ தூங்குறதுக்கு பெட்ல படுத்துட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க வர ஹீரோயின் கிட்ட என்ன உன் கை சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சரியாயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப ஹீரோ எங்க காட்டு அப்படின்னு அவளோட கையை வாங்கி பாக்குறான். சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவளை இழுத்து கிஸ் பண்றான். அப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்னா நைட் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவளோட ஒர்க்குக்கு வரான். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நம்ம கம்பெனியோட புது சிஇஓ பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு தெரியுமா, அது மட்டும் இல்ல செம்ம யங், இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம அவரை கண்டிப்பா பாத்துடுவோம் பாரு, ஏன்னா இன்னைக்கு அவரு கூட தான் நமக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளோட வேலையை பார்க்க போயிடும். ஹீரோயின் லிஃப்ட்ல மேல போக வேண்டி வருது. ஆனா ஒர்க்கர்ஸ் போற லிஃப்ட் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப அங்க தனியா இன்னொரு லிஃப்ட் இருக்கு. அது வந்து வெறும் சிஇஓ மட்டும் யூஸ் பண்றதுக்காக. அந்த லிஃப்ட் சிஇஓ தான் இன்னும் வரல, நம்ம போலாம் அப்படின்னு அவன் அந்த லிஃப்ட்டை கிளிக் பண்றான். ஆனா லிஃப்டோட கதை ஓபன் பண்ணதுமே அதுல அவளுடைய ஹஸ்பண்ட் தான் நின்றுகிட்டு இருக்கான். அதுதான் புது சிஇஓ அப்படின்ற விஷயம் அப்பதான் அவளுக்கு தெரியுது. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நிக்க ஹீரோவளை பார்த்து, என்ன இப்ப நீ உள்ள வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்க,
அவ உள்ள வந்துடுறா வேற வழி இல்லாம. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவளுடைய ஃப்ளோர் வர அவ கீழே இறங்கி ஓடி போயிடுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல அங்க வேலை செய்யற இன்னொரு சீனியர் இருக்காங்க. அவங்க, சாரி சார், அவளுக்கு தெரியாது இது சிஓ லிஃப்ட்னு, இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாம ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் தான் பண்றான். அப்புறம் ஹீரோ கூட அவங்க எல்லாருக்குமே மீட்டிங் இருக்குது. எல்லாருமே மீட்டிங் ரூம்ல உட்காந்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஓ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கல்யாணம் ஆயிருக்கும்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, ஹீரோ பாரு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு அப்படின்னு அவளை ஒத்துக்கிறா. ஆனா அவ ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஹீரோவுடைய காதுல விழுந்துடுது. ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அதே நேரம் ஹீரோயின் அவளுடைய ரிங்க கையில மறைச்சுக்கிறான். யாராச்சும் பார்த்தா டவுட் வரும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினோட ரிங்கு ஒரே மாதிரி இருக்கும் அதனால. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுமே ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கா. நீதான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்கியா, என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறான். இல்ல, நீதான் என்னுடைய புது பாஸ் அப்படின்னு தெரிஞ்சா நான் இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போயிருப்பேனே அப்படின்னு சொல்றான். ஏன், உன்னோட பாஸ் யாருன்னு தெரிஞ்சாதான் நீ வேலை செய்வியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவளும் கிண்டலா சொல்றான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, நீ இன்னைக்கு காலைல கூட எதுவும் சாப்பிடல, இந்தா சாப்பிட அப்படின்னு அவளுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டு அவ அங்க ஏதோ போன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான், நம்மளுக்காக எவ்வளவு கேர் பண்றான் அப்படின்னு. அப்ப யாரோ ஹீரோ பாக்குறதுக்கு அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு வராங்க. உடனே ஹீரோயின் டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல, இவ மட்டும் என்ன பாஸோட ரூம்குள்ள இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோவளை பார்த்துட்டு, எதுக்கு இப்ப நீ டேபிளுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். யாராச்சும் பார்த்தா எனக்கு என்ன, நீதான் என் பொண்டாட்டின்னு எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவன் சொல்ல, அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, நம்ம பண்ணிருக்கிறது சீக்ரெட் மேரேஜ் தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா இதுக்கு மேல எனக்கு இது சீக்ரெட்டா வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னுட்டு ஹீரோ ஹீரோயின் அந்த விண்டோ கிட்ட தள்ளி கூப்பிட்டு வந்து கிஸ் பண்றான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண வெளியில இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்கள பாத்துடுறாங்க. ஆக்சுவலா இது உண்மை கிடையாது, இது ஹீரோயினுடைய கற்பனை. ஒருவேளை இப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோ அதே கொஸ்டின் தான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீ டேபிள் கட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க, யாராச்சும் பார்த்தா நம்மளோட சீக்ரெட் மேரேஜ் இல்ல அப்படின்னு அவ சொல்ல, ஆனா நம்ம சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்குது. பரவாயில்ல, அவன் நம்ம மேரேஜ சீக்ரெட்டா வைக்க வேணாம்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணுது. அப்புறம் இருந்தாலும் டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி, நீங்க போங்க போய் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு இவளோட வேலையை பாக்குறதுக்கு அவளோட சீனியர் கிட்ட வந்திருக்கான். சீனியர் கிட்ட அவ செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு, நல்லாதான் இருக்குது, ஆனா இந்த ஒரு டிசைன் மட்டும் நீ இன்னொரு டைம் பண்ணா நல்லா இருக்கும், இதுக்காக உனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக நான் புக்ஸ் தரேன் அப்படின்னு அந்த சீனியர் அவளுக்கு கொஞ்சம் புக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நாளைக்கு நீ என் கூட வெளியில வரியா, நம்ம இந்த டிசைனுக்காக இன்ஸ்பிரேஷன் பாக்குறதுக்கு வெளியில போயிட்டு வரலாம், என்ன வரியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வர அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க கொடுத்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட டேபிளுக்கு வந்துடுறான். அப்ப அங்க வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாருமே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அப்ராடுக்கு படிக்க போனான் நம்ம ஒரு 4 years. அங்க அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாமா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்த போட்டோஸ் அதுல அப்லோட் பண்ணிருக்கு. பாத்தியா, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கால, ஆனா ஹீரோட ஒய்ஃபுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, பாவம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அங்கேயே உட்காந்துட்டு தான் அதெல்லாம் பாத்துக்கிட்டா இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்குது, இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும், பாரு அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவங்க முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதுல்ல, சோ அவ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவனோட ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் காட்டாம எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அடுத்த நாளும் ஹீரோயினோட சீனியர் அவளை வெளியில வர சொன்னாங்கல்ல, அதனால அவ வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேருமே அந்த டிசைனுக்காக இன்ஸ்பிரேஷன் பாக்குறதுக்கு ஒரு கோல்ஃப் கார்ட்க்கு வந்திருக்காங்க. அதே கோல்ஃப் கார்ட்க்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ இவங்களை பார்த்ததுமே அவங்க கூட விளையாடுறதுக்கு இன்வைட் பண்றான். அப்ப ஹீரோயினோட சீனியர் சொல்றாங்க, இல்ல சார், நாங்க எங்க டிசைன் இன்ஸ்பிரேஷன் பாக்குறதுக்காக வந்திருக்கோம், நாங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட பேச அந்த சீனியர் நோட்டீஸ் பண்றாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே நல்லா தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சிடுறான்.
அப்புறம் ஹீரோயின் உள்ள உட்காந்து அந்த டிசைனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா ஒரு வெயிட்டர் வர, அவ எந்திரிக்க கரெக்டா இருக்குது. அவ அந்த வெயிட்டர் மேல இடிச்சிடுறான். அவ மேல அந்த தண்ணியோ காஃபியோ என்னமோ கொட்டிடுது. அப்ப அங்க ஹீரோ வரான். வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு பாருங்க, அவங்கள என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து சிரிக்க, நம்மளோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னுட்டு அவ ரூமுக்கு போயிடுறா போல. அவ ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்துல அவனும் அங்க வந்துடுறான். வந்ததுமே அவ குளிச்சுட்டு வெளியில வரான். அவளை பிடிச்சி கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அங்க 2 பேருமே ஒன்னா நைட் ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் ஹீரோயினை கிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த தாட் வர, நீ எப்படி அடிக்கடி என்ன கிஸ் பண்ற, அதே மாதிரி வேற யாராச்சும் கிஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, இல்லையே நான் அந்த மாதிரிலாம் யாரையும் கிஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கிடுறா போல. அவ தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. பசிக்குதாவா, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட போலாம் அப்படின்னு அவளை ரெடியாகி வெளியில வர சொல்றான். அவன் சொன்ன மாதிரி இவளும் ரெடியாகி வெளியில வர அவளுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருப்பேன், உள்ள வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட ஹீரோயினை அவ கூட லிஃப்ட்ல போறான். அப்புறம் அவங்க 2 பேரும் உட்கார வேண்டிய டேபிள்ல போய் உட்கார அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வருது. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. இவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கூட இந்த மாதிரி வெளியில வந்திருக்கா போல சாப்பிடுறதுக்கு. அப்ப 2 பேரும் நல்லா தான் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஏதோ முக்கியமான கால் வந்துடும். நீ சாப்பிட்டுக்கிட்டாரு, நான் போய் கால் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியில போறான். அப்ப ஹீரோயினுடைய ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவ அங்க வரான். அவ இவளை பார்த்ததுமே ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு, என்னாச்சு, உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா, உனக்கு நல்லா வேணும் பாரு, இப்பயே உன்னை விட்டுட்டு போயிட்டான், இன்னும் கொஞ்சம் நாள்ல உன்னை ஃபுல்லா விட்டுட்டு போக போறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஹீரோயினை போய் நின்று அவ கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஒண்ணு என்னை விட்டுட்டு போல, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஆனா அவெல்லாம் அதை கேட்கற மாதிரி இல்ல. ஆனா அந்த பொண்ணு சும்மா விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் இவளை கடுப்பேத்திக்கிட்டே இருக்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்த சொல்றான். உனக்கு என்ன உண்மையாலுமே ஹீரோ உனக்காகத்தான் மூவி டிக்கெட் அனுப்புனான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவ ஆக்சுவலா அன்னைக்கு அனுப்புனது எனக்காக தான் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஸ்கூல் படிக்கும் போதும் ஹீரோயினுக்காக மூவி டிக்கெட் அனுப்பியிருக்கான். ஆனா அதை அவங்க அம்மா பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது அவங்களுடைய செகண்ட் பொண்ணுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு போய் அவங்களோட செகண்ட் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அங்க ஹீரோ நான் ஒண்ணு உனக்காக அந்த டிக்கெட் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டான் போல. அதனால அவளோட ஸ்டெப் சிஸ்டர் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்து, என்ன வேணும்னே அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு கோவமா அந்த டிக்கெட்டை தூக்கி ஹீரோயின் கிட்ட வீசிருப்பா. இதுதான் அந்த பிளாஷ்பேக் முடியும் போது இங்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துறான். ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி, நீ எதுக்கு அவகிட்ட பேசுற, அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவளை நக்கலா பேச அவ கடுப்பாய் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ஹீரோ அவகிட்ட ரொம்ப சாஃப்டா பேசி அவளை எப்படியோ சமாதானப்படுத்துறான். பெண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நம்மளுக்காக இவன் எவ்வளவு கேர் பண்றான், நம்ம சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்றான் அப்படின்னு அவன் ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோ கிஸ் பண்ண அவ ரொம்ப ஹாப்பியா அவளும் ஹீரோவை கிஸ் பண்றான். அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அப்ப அவங்க ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஹீரோவை பார்ப்பாங்க, ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்க பாரு அவர் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல அப்படின்னு சொல்ல இவளும் திரும்பி ஹீரோவை பாக்குறான். ஆனா ஹீரோ இவளையே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இவ பார்த்ததுமே ஹீரோ பயந்துட்டு திரும்பிடுறான். அவ எங்க போனாலும் அவ பின்னாடியே போறது, அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே பாத்துக்கிட்டு இருப்பான். அவ அழுகுறாளா சிரிக்கிறாளா என்ன பண்றா அப்படின்னு அவ என்னென்ன பண்றாளோ அந்த இடத்துல அவன் கண்டிப்பா இருப்பான். அப்புறம் பிளாஷ்பேக் முடியுது. இங்க ஹீரோயின் தூங்குறத பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க அவளுடைய பெட்டுக்கு பக்கத்துல அவ வரைஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்குது. அவ கையில டிசைன்ஸ் வச்சுக்கிட்டே அவ தூங்கிட்டா போல. ஹீரோ அதை எடுத்து அந்த பக்கமா வைக்க போறான். அப்ப ஹீரோயின் எந்திரிச்சிடுறான். ஐயோ இதெல்லாம் பாக்காதீங்க, இதெல்லாம் நான் பண்ண டிசைன்ஸ், இன்னும் அந்த அளவுக்கு நல்லா வரல அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்ப ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஹீரோயினுக்கு டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை. அவ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பான். ஆனா அவளுடைய அம்மா வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சோ அவங்க அம்மாக்காக அவ ஆர்கிடெக்ட் படிச்சிருப்பான். ஆனா அவ கசக்கி போட்டு போனால அந்த பேப்பரை ஹீரோ அப்பவே பார்த்திருப்பான். சோ அப்ப இருந்தே அவளுக்கு இவளுடைய ஆசை என்னன்னு தெரியும். சோ ஹீரோயினை ஹக் பண்ணி, நீ ரொம்ப நல்லா டிசைன் பண்ற, நீ ஒரு நல்ல பெரிய டிசைனர் ஆவ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவ அங்க அப்படியே தூங்கிடும். ஹீரோ அவ தூங்குற வரைக்கும் அவ பக்கத்துலயே உட்காந்து அவளை தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் போய் அவளுடைய சீனியர் கிட்ட அவ பண்ண டிசைன்ஸ் எல்லாம் காட்ட சீனியர் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. ஆமா, ஒரு விஷயம் சொல்லு, உண்மையாலுமே உனக்கு நம்ம சிஇஓ யாருன்னு தெரியாதா, ஆனா அன்னைக்கு நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்ட பார்வையை பார்த்தா உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும் போலயே அப்படின்னு கேக்குறாங்க.
ஆனா அதுக்கு ஹீரோயினும் இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒருவேளை அவருக்கு என்ன எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் போல அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோவுடைய ரூமுக்கு வரான். அங்க ஹீரோவை காணோம். அங்க டேபிள்ல ஏதோ ஒரு போட்டோ மறைச்சு வச்ச மாதிரி இருக்குது. என்ன போட்டோ எது மறைச்சிருக்கு அப்படின்னு அதை எடுத்து அவ பார்க்கறதுக்கு பக்கத்துல போறான். அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ற, என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல வரா. சரி வா நம்ம 2 பேரும் வெளியில போய் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட ஹீரோயின் கூட போறான். அப்ப மறைச்சு வச்சிருந்த போட்டோ என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்த போட்டோ. அதைத்தான் ஹீரோ மறைச்சு வச்சிருக்கான் போல. அப்புறம் அவங்க வெளியில போனதுமே அங்க ஒரு புதுசா கார் நிக்குது. அது செம்மையா இருக்குது அந்த கார் பாக்குறதுக்கே. அப்ப ஹீரோ அந்த காரோட கீயை ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. என்னது இது, எனக்கா இது அப்படின்னு கேட்க, ஆமா இது உனக்குதான், என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அந்த காரை ஓபன் பண்ணிட்டு நான் டிரைவ் பண்ணா நீங்க கூட உட்காருவீங்களா அப்படின்னு அவ கேட்க, ஏன் உட்கார மாட்டேன், கண்டிப்பா உட்காருவேன் அப்படின்னுட்டு ஹீரோயினை டிரைவ் பண்ண ஹீரோவும் கூட உட்காந்து போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்குது போல. அதுக்காக அவன் கிளம்பி போறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஆபீஸ் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அப்புறம் ஹீரோயின் எப்பயும் போல ஆபீஸ் வந்துடுறான். அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ்னா கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருக்கான்ல, அது வேற எங்கேயும் இல்ல, அவன் ஸ்டடீஸ்க்காக போயிருந்தால அதே ஊருக்கு தான். அப்படின்னா அதே ஊர்ல தானே அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. அவ மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்குது. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது, அவளுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க அம்மா பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ரூம்குள்ள அவளுடைய ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் அப்பாவும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போதே ஒரே ஏக்கமா இருக்குது. அந்த ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் ஃபாதரும் அவ அம்மா மேல ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் உள்ள என்ட்ரு ஆகுறா. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க எல்லாரோட ஃபேஸும் மாறுது. அந்த ஸ்டெப் சிஸ்டரு, உனக்கு வரதுக்கு இப்பதான் டைம் கிடைச்சிச்சா, எவ்வளவு லேட்டா வந்திருக்கா பாரு அப்படின்னு வேணும்னே அவளை குத்துற மாதிரி பேசுறாங்க. அவளோட அம்மாவும் அதே மாதிரிதான், எதுக்கு நீ இப்ப இங்க வந்த, உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவ ஃப்ரூட்ஸ் கொண்டு வர, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியாதா அப்படின்னு வேணும்னு அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றான். ஆனா அது சும்மா பொய் தான். ஏன்னா ஸ்டெப் ஃபாதரு அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு இந்த மாதிரி சொன்னதுமே அந்த ஃப்ரூட் அவர் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு இருமல் வர அவ இருமுறா. உடனே அந்த ஸ்டெப் சிஸ்டரு, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு இங்க வந்த, அம்மாவோட உடம்பை இன்னும் கெடுக்கிறதுக்காகவா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு லைட்டா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அவ வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ இங்க பிசினஸ் ட்ரிப்ல இருக்கான். அப்ப அவன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனா ஹீரோயின் காலே அட்டன் பண்ண மாட்டான். திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்த்தா அவ கால் அட்டன் பண்ணல. என்ன விஷயம்னா ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவ தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுக்கு என்னமோ சரியா படல. என்னது இது, எதுக்கு அவ கால் அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னுட்டு உடனே அவனுடைய பிசினஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு வரான். அதே நேரம் ஹீரோயினுக்கு இங்க ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அவளே எந்திரிச்சு போய் டேப்லெட் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. நம்ம எப்பயுமே தனியா தான் இருக்கும், நம்ம தனியா இருந்தே பழகிடுச்சு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோ வரான். ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்ததுமே அவ கனவுன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல வந்து அவனோட நெத்தியை அவன் நெத்தியில வச்சு அவளோட உடம்பு சூடா இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் ஃபர்ஸ்டே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு அழுகையே வந்துடுது. எதுக்கு என் மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க, எதுக்கு எனக்காக நீ இவ்வளவு பண்ற, எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது அப்படின்னு அவ சொல்ல ஹீரோக்கு அவளை பார்க்க பாவமா இருக்குது. ஹீரோ அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அவன் நல்லா தூங்கி எந்திரிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவ எந்திரிக்கும் போது ஹீரோவை காணும். எங்க ஒருவேளை அவன் மறுபடியும் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிட்டானோ அப்படின்னு பயப்படுறான். ஆனா பார்த்தா கிச்சன்ல அவளுக்காக அவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான். அவளை பார்த்ததுமே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அவ கொஞ்சம் விலக போக மறுபடியும் இழுத்து அவளை பக்கத்துல ஹக் பண்ணிக்கிறான். சரி நீ போய் உட்காரு, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு சொல்ல அவ போய் ரொம்ப ஹாப்பியா சாப்பிட உட்காடுறான். அவளுக்காக ஸ்பெஷலா ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்க்க அவளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அப்ப ஹீரோக்கு அவளுடைய தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. ஏன்டா உனக்கு கல்யாணமே 3 வருஷம் ஆச்சு, எப்படா எனக்கு ஒரு பேர குழந்தை பெத்து தர போற அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் இவன் ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்ல ஹீரோ கூட ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஒன்னா வந்து மீட்டிங் உட்காடுறாங்க.
அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான், இன்னைக்கு யார் கூட மீட்டிங் தெரியுமா? நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கான்னு சொன்னோம்ல, அவ தான் இன்னைக்கு இங்க வரப்போறான். அவ கூட தான் மீட்டிங் அப்படின்னு சொல்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வரான். அவளை பார்த்ததுமே ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச எல்லாருமே வெளியில வர அவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கால, அழகா மட்டும் இல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அவளும் ஹீரோவும் பக்கத்துல நிற்கும் போது பாக்குறதுக்கே பக்கா ஜோடியா இருக்குதுல்ல, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போக, பாவம் இவ ஒய்ஃப்ன்ற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியல. இவன் மனசுக்குள்ள ரொம்பவே ஜெலஸா இருக்குது, இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்க மாட்டான். அப்புறம் அவ தனியா நின்று பார்க்கும்போதும் ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க, சாரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்ப அவளுக்கு அதான் தோணுது, ஆமா அவங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கும்போது எவ்வளவு ஜோடி போறது நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டே அவ காஃபி போட்டுட்டு இருக்கான். அப்ப கையில சுடு தண்ணி ஊத்திடுது. அவ அப்படின்னு கத்த அதை ஹீரோ பாத்துடுறான். உடனே பக்கத்துல ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல லைட்டா சுடு தண்ணி தான் பட்டுச்சு, அது ஒண்ணும் இல்ல நீங்க விடுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. குடு அப்படின்னு அவளோட கையை பிடிச்சு அந்த கையை கிளீன் பண்ணி அவளுக்கு மருந்து தடவி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, நமக்காக எவ்வளவு கேர் பண்றான், யாராச்சும் பாப்பாங்கன்னு கூட நினைக்க மாட்டானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவ அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, யார் அந்த பொண்ணு, நீ எதுக்கு அவ கையை பிடிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா எனக்கு அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னுடைய பல்ஸ்ல அந்த பொண்ணோட போட்டோ நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வரா. அவ கையில அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு மருந்து கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப ஹீரோயினுக்கு தெரியுது கண்டிப்பா ஹீரோ தான் அதை கொடுத்து அனுப்பியிருப்பான்னு. அவ அதை ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிறான். அப்புறம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு வெளியில வரான். அப்ப அவளுக்காக ஹீரோ கார் கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து உள்ள ஏற சொல்ல ஹீரோயின் வந்து உள்ள உட்காந்துக்கிறான். ஆனா அவ வந்து ஹீரோ கிட்ட சரியாவே பேச மாட்டான். ஒரு மாதிரி கடுப்பாவே உட்காந்துக்கிட்டு இருக்க. கையை காட்டு அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சு பாக்குறான். ஆனா ஹீரோயின் கையை அவங்கிட்ட இருந்து இழுத்துக்கிறான். அப்ப ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் கோவமா இருக்கான்னு. என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்க, நீ என்ன பண்ணியா, சும்மா என்கிட்ட போய் சொல்லாத, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த, நீ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்கிட்ட பழகி இருப்ப, அதான் உனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது, அதே மாதிரிதான் எங்கிட்டயும் வந்து பேசுறல அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் அவ கடுப்பாவே வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். அவ பக்கத்துல வந்து உட்காந்து, என்ன சொல்ற நீ, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்க, இல்ல நீ அப்ராட்ல படிக்க போனல, அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதானே அங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட தானே இன்னைக்கு நீ பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற நீ, எனக்கு அந்த மாதிரிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்ப அன்னைக்கு அந்த பொண்ணு வந்திருந்தாலே அவ என்ன, அந்த பொண்ணு கூட எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த நீ, உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயமே மறந்து போச்சா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க பாரு இந்த ரிங், நான் உன் பொண்டாட்டி, உனக்கு ரொம்ப தைரியம் தான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ அவளை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். அவ அப்படியே ஷாக் ஆயிடுறான். இப்ப வச்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவ ஒண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஓகேவா, சொல்ல போகணும்னா அவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பசங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிடும். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், நீ தான் என்னோட ஒய்ஃப், நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் அவ ஒர்க்குக்கு வரான். அப்ப அந்த சீனியர் கிட்ட போய் அவ செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கா. சீனியருக்கு அவளோட டிசைன் எல்லாம் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் வரப்போகுது, அதுல நம்ம கம்பெனி பிரசன்டேஷன் கொடுக்கணும், நீ உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் வச்சு பிரசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு அவ ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வரான். ஆனா வரும்போது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான் போல. அதை பார்த்ததுமே ஹீரோயின் கடுப்பாயிடுறான். என்ன நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா, யார் கூட இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த பொண்ணோட பேரை சொல்ல ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அப்புறம் பார்த்தா ஹீரோ சும்மா அவகிட்ட விளையாண்டு இருக்கான். அவன் உண்மையாலுமே குடிச்சிட்டு எல்லாம் வரல, சும்மா ஹீரோயினை கடுப்பேத்தி பாக்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இதே மாதிரிதான் அவங்க ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. அப்புறம் ஹீரோயினை பக்கத்துல எழுத்து கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ஏதோ கான்ஃபரன்ஸ் போகணும்னு சொன்னாங்கல்ல, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க போறதுக்காக. அப்ப அவளுடைய பேக்குள்ள ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது ஹீரோ தான் அவளுக்காக வச்சிருக்கான்னு. அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அந்த ஸ்கார்ஃபை போட்டுக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போறா.
அங்க கூட சீனியர் வந்திருக்கான். 2 பேரும் ஒண்ணா நடந்து போய்கிட்டு இருக்கு. அங்க அந்த ஹால்ல ஒரு ஓரமா ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே அங்க பாரு சிஓ இங்கதான் இருக்காரு, வா நம்ம போய் அவர் கூட உட்காரலாம் அப்படின்னு சீனியர் கூப்பிடுறாங்க. ஆனா இவ வர்றதுக்கு பயப்படுறான். ஏன்னா அங்க ஹீரோ பக்கத்துல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா சீனியர் விடுற மாதிரி இல்ல, வா அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பொண்ணு வந்து இவகிட்ட ரொம்ப நல்லா பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்கு பொண்ணுகளை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அப்படின்னா இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. அப்ப அந்த பொண்ணு சொல்றான், எனக்கு இப்ப இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்னை தெரியும், நான் உன்னை ஆல்ரெடி போட்டோல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, போட்டோலயா, எந்த போட்டோல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவ அப்ராடுக்கு வந்திருந்தால அப்ப டிசைனிங் கிளாஸ்ல எங்களை எல்லாரையுமே லைவ் பெயிண்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப நாங்க எல்லாருமே லைவ் ஹியூமனை வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஹீரோ மட்டும் உன்னுடைய போட்டோ வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தான். சோ அப்ப நான் போய் அவன்கிட்ட கேட்டேன், யார் இந்த பொண்ணு அப்படின்னு. அவன் சொன்னான், இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அப்படின்னு. அதை கேட்டதுமே இப்ப ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறான். அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ரெடி ஆகி அவனோட ரூமுக்கு வர சொல்றான். ஆனா ஹீரோயினும் இல்லப்பா, நான் எதுக்கு உன்னோட ரூமுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேப்பா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு அவளுடைய சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் ரெடி ஆகி வா, நம்ம சிஓ சாரோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு எம்பாரசிங்கா ஆயிடுது. அப்படின்னா அவன் மீட்டிங்காக தான் வர சொல்லி இருந்தானா, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னுட்டு சீக்கிரமா கிளம்பி அவங்க எல்லாருமே சிஓ சாரோட ரூமுக்கு போறாங்க. அப்ப நாளைக்கு கொடுக்க போற அந்த பிரசன்டேஷனை பத்தி தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவள் அந்த பிரசன்டேஷன் பண்ண சொல்ல இவ பிரசன்டேஷன் கொடுக்குறான். எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்குது. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றான், நீ வெறும் டிசைன்ஸை மட்டும்தான் காட்டுறான், ஆனா நீ வந்து வெறும் படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி இல்லாம இந்த பிரசன்டேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னுட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்றான். அவளும் சரி அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் அவளோட ரூம் கடை ஹீரோட ரூம்லயே வச்சுட்டு வந்துடுறான். அப்புறம் பாதி வழியில தான் அவளுக்கு ஞாபகம் வருது, நம்மளுடைய ரூம் கார்டு காணாமே அப்படின்னுட்டு அவ திரும்பி ஹீரோட ரூமுக்கு போக போறான். அங்க ஆல்ரெடி ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கையில அந்த கீ கார்டை வச்சுக்கிட்டு. இதைத்தானே தேடுற அப்படின்னு கேட்க அவ ஆமான்னு சொல்றான். சரி வா, நானே உன்னை கூட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே அம்ப்ரெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க செம்மையா ஸ்னோ பட்டுட்டு இருக்குது. அப்புறம் நாளைக்கு நடக்க போற அந்த பிரசன்டேஷனை பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் எப்படி பண்ண போறேனோ, ஒருவேளை திடீர்னு நான் பாதியெல்லாம் மறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ ஒன்னும் பயப்படாத, அப்படி ஏதாச்சும் உனக்கு மறந்துருச்சுன்னா நீ என்ன பாரு அப்படின்னுட்டு ஹீரோ அவளை இழுத்து கிஸ் பண்றான். அப்புறம் அடுத்த நாள் அந்த கான்ஃபரன்ஸ் வருது. அப்ப அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் லீ. அந்த மிஸ்டர் லீக்காக தான் இப்ப அவங்க எல்லாருமே பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அவரு தான் அதுல இருந்து ஒரு பிரசன்டேஷனை செலக்ட் பண்ணணும். அப்ப ஹீரோயினும் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல வந்து நீ எதுக்காகவும் பயப்படாத, நல்லபடியா உன்னோட பிரசன்டேஷனை கொடு அப்படின்னு அவளுக்கு தைரியம் கொடுக்க கொஞ்ச நேரத்துல அவளோட டைம் வருது. அவ போய் எல்லாரும் முன்னாடி அவளோட பிரசன்டேஷன் கொடுக்குறான். அவளோட டிசைன் பிரசன்டேஷன்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. முக்கியமா மிஸ்டர் லீக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்புறம் அவங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி இவங்க கம்பெனியோடைய பிரசன்டேஷன் தான் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததால மிஸ்டர் லீ இவங்களுடைய கம்பெனியை சூஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் மிஸ்டர் லீ வந்து ஹீரோயின் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த வழியா ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோக்கு ஜெலஸா இருக்குது. உடனே பக்கத்துல வந்து உனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு போ அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். அப்ப மிஸ்டர் லீ சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து, என்ன நீங்க இவ்வளோ ரொம்ப வேலை வாங்குறீங்களே உங்க ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்க, இல்ல என் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்ல மிஸ்டர் லீ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே ஜெலஸா இருக்குது. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அவன் தாங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் மிஸ்டர் லீ ஹீரோயினை பாக்குறதுக்கு வரான். அப்ப இந்த ஊரை உங்களுக்கு நான் சுத்தி கட்டவா அப்படின்னு மிஸ்டர் லீ கேட்க ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள டவுட்டா இருக்குது, எங்க ஒருவேளை ஹீரோ கோவப்படுவானோன்னு. இருந்தாலும் ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமானவன் கிடையாது, எங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு நினைச்சு அவன் அந்த மிஸ்டர் லீ கூட வெளியில போறான். அவங்க 2 பேரோட கார் அங்க இருந்து கிளம்பும் போதுதான் ஹீரோ பாத்துடுறான். ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது, ரொம்பவே ஜெலஸா இருக்குது. அப்புறம் மிஸ்டர் லீ அந்த ஊரெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுமே கடைசியில ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்புறம் இங்க அடுத்த சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளுடைய சீனியரை பார்க்க வந்திருக்கா. கூட அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். அப்ப அந்த சீனியர் சொல்றாங்க, அவங்க புதுசா இன்னொரு கம்பெனி கூட ஏதோ ஒரு டீல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனி யாரோட தான், ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்காருல அவரோட கம்பெனி தான்.
ஆனா அது அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அந்த சீனியர் சொல்றாங்க, எதுக்காக சிஇஓ சார் இதை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல, ஆனா இந்த கம்பெனி கூட டீல் பண்ணா நமக்கு தான் ரொம்ப நஷ்டமாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள தோணுது, ஹீரோ கண்டிப்பா நம்மளுக்காக தான் இதை ஓகே சொல்லியிருப்பான் அப்படின்னு. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, நமக்காக ஹீரோ இந்த அளவுக்கு பண்றானேன்னு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போறான். ஹீரோ கிட்ட ஓப்பனாகவே கேட்குறான், நீ எதுக்கு எங்கள் அப்பா அதாவது ஸ்டெப் ஃபாதருடைய பிஸ்னஸில் நீ எதுக்கு டீல் பண்ணுற அப்படின்னு கேட்க ஹீரோ அதை சொல்லாமல் சமாளிக்கிறான். எதுக்கு இப்படி சும்மா பேசி பேசி மழுப்ப பார்க்குறேன், உண்மை சொல்லும், என்ன விஷயம், அவங்க என்ன சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாமல் சும்மா இருக்கான். அப்போ ஹீரோயின்கே புரியுது, நம்மளுடைய ஸ்டெப் ஃபாதர் அப்படின்றதால தான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம அவனுக்கு வீக்னஸ் ஆயிட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஹீரோயினுக்கு அழுக வருது. அப்போ ஹீரோயின் அவளை இழுத்து ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறான். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது, நீ ரொம்ப ஓவரா பண்ற, என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்றேன் போ அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஹீரோயின் பண்றதெல்லாம் அவனுக்கு கியூட்டா தெரியுது போல. ரொம்ப ஹேட் பண்றேனா, உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் பாரு, நம்மளோட 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிய போகுதில்ல அப்படின்னு சொல்ல அந்த டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற வார்த்தை கேட்டதுமே ஹீரோட ஃபேஸ் மாறிடுது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயினை இழுத்து ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாம் உனக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹீரோவும் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பிஸ்னஸ் டீலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நடுவில் அந்த டிசைன்ஸை பற்றி எல்லாம் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ வெறும் ஒரு டிசைனர் தானே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, நீ எதுக்கு இதை பற்றி எல்லாம் பேசுகிற, அதாவது இந்த பிஸ்னஸ் டீலில் நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், நான் வெறும் ஒரு சின்ன டிசைனர் கிடையாது, இந்த டீலில் நான் தான் ஒரு முக்கியமான பெரிய டிசைனர், ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவளை ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் சொல்கிறதுக்கு அவன் ஏதாச்சும் மறுப்பு சொல்லுவானா, அவன் எதுவும் சொல்லாமல் சும்மா இருக்கான். இதை கேட்ட அந்த ஸ்டெப் ஃபாதருக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவள் சொல்கிறது தான் இனிமேல் அவங்க கேட்குற மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் டீல் அவங்களுக்கு தேவைப்படுதில்ல, அதனால் ஹீரோயின் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஹீரோ கேட்குறான், என்ன இப்போவாச்சும் உனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக ஹீரோவை பார்க்குறான். அப்போ அவளோட மனசுக்குள்ளே, இவன் நமக்காக எவ்வளோ கேர் பண்ணுறான்ல, நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்தது ஒரு கம்பெனி மீட்டிங் வருது. அதில் இவங்க பண்ணியிருக்காங்களே பிஸ்னஸ் டீலு, அந்த பிஸ்னஸ் டீலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ அந்த மிஸ்டர் லீ வந்திருக்கான். அந்த மிஸ்டர் லீ ஹீரோவை பார்த்ததுமே அவனே வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறான். அப்போ அவன் ஓப்பனாக கேட்டுடுறான், நீங்களும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்க ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, உங்களோட ரிங்கை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ரிங்கு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ணால அந்த சீன் காட்டுறாங்க. அதில் மிஸ்டர் லீ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பான், இல்லை எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவன் ஹீரோயின் கையில் போடுறத ரிங்கை பார்த்துருப்பான். ஸோ இப்போ ஹீரோ கையில் இருக்க ரிங்கை பார்த்ததுமே அவனே தான் கெஸ் பண்ணியிருக்கான், இவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு. அப்புறம் அன்னைக்கு அவன் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்காக ஹீரோ கிட்ட சாரி சொல்கிறான். அன்னைக்கு எதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க போல. அடுத்த சீனில் ஹீரோயின் அவளுடைய ரூமில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்கான். அவள் மனசுக்குள்ளே என்னென்னமோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஹீரோக்கு உண்மையிலே நம்மளை பிடிச்சிருக்குதா அப்படின்னு அவளுக்கு தோணும். அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், ஒருத்தவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஆனால் திடீர்னு அவங்க இப்படியும் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படியும் பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க மனசில் என்னதான் இருக்குது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான், யார் இருந்தாலும் உனக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கும் போலையே, நீ இந்த அளவுக்கு யோசிச்சு நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்குறான். சரி விடு, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சமாளிச்சிடுறான். அப்போ வெளியில் காலிங் பெல் சத்தம் கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் கதை ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, நான் என்னோடய ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன், நகரு அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஒய்ஃபா? உங்கள் ஒய்ஃபெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல, நகரு அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு, இவ தான் என்னோடய ஒய்ஃபு, நான் இப்போ என் ஒய்ஃப் கூட இருக்கணும், நீ வெளியில் போ, வேறு ரூமில் போய் தங்கிக்கோ அப்படின்ட்டு அவளை வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறான். அவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னா இவ தான் ஹீரோவுடைய ஒய்ஃபா அப்படின்ட்டு உடனே எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடுறான். இத்தனை நாளாக இவ தான் ஹீரோட ஒய்ஃபாக இருந்திருக்கா, நமக்கு தான் தெரியல அப்படின்னு. அப்புறம் ஹீரோயின் இங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கால, ஹீரோ அங்கே வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான்.
ஹீரோ கேட்குறான், உண்மையை சொல்லு, உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஹீரோக்கு கிஸ் பண்ணுறான். இப்போ எதுக்கு நீ என்னை கிஸ் பண்ண அப்படின்னு அவன் கேட்க, நீ எப்பயுமே என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கே எதுக்காக அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்காகத்தான் இப்போ நானும் கிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். 2 பேரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். நான் அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும்னு இருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கால் பண்ணேன், நீ கால் அட்டன் பண்ணலை. ஆனால் அடுத்த டைம் கால் பண்ணுறது எனக்கு தைரியம் வரல, நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் அப்படின்னா இன்னொரு டைம் கால் பண்ணலைன்னா ஒருவேளை நீ எங்க என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமையில உண்மையாலுமே நான் உன்னை பைத்தியம் தான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோக்கு கால் வருது, அவங்க தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. அப்ப ஹீரோ சொல்றான், நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டான். இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஒன்னா தாத்தாவை பார்க்க வராங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தாத்தாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லாதான் இருக்காரு. அவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணாருன்னா ஹீரோவை மீட் பண்றதுக்காகத்தான். அப்ப கூட ஹீரோயின் வந்திருந்ததால, ஏம்மா மருமகளே, நீ தானே என் மருமக, கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பேரப்பிள்ளையை பெத்துக்கூட அப்படின்னு கேட்கும். அவங்க 2 பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஒரு லைப்ரரிக்கு கூப்பிட்டு போறான். இது எந்த லைப்ரரினா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த லைப்ரரி தான். அங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ட்ரூத் ஆர் லை அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குல்ல, போய் சொன்னா கண்டுபிடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அதுல அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறான், உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா, இல்ல சும்மா கட்டாயத்தால நீ என்ன கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்க, அவ அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல அது உண்மைன்னு காட்டுது. அதே மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அதுக்கு நான் உண்மையாலுமே என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணேன், சும்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் உனக்காக மூவி டிக்கெட் கொடுத்து அனுப்புனேனே, அது உண்மையாலுமே நான் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி உனக்கு தெரியாதா, நீ அது எதுக்கு உன்னோட தங்கச்சி கொடுத்த அப்படின்னா உனக்கு உண்மையாலுமே விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவளுக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படின்னு சொல்ல அதுவும் உண்மை அப்படின்னு காட்டுது அந்த மிஷின். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்கறான், உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அந்த மிஷின் பொய்ன்னு சொல்லுது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதே மாதிரி ஹீரோயின் ஹீரோவை கேட்க, அதே மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அந்த மிஷின் அதையும் பொய்ன்னு காட்ட 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ண ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோயினை காணும். அங்க ஹீரோயின் அவளுக்காக வச்சுட்டு போன ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது, கூட ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்ல வாட்ச் இருக்குது. அந்த லெட்டர்ல ஹீரோயின் அவ மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கான். ஹீரோக்கு ஒரு பெரிய லவ் லெட்டரே எழுதியிருக்கான்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அந்த வாட்சை எடுத்து கையில போட்டுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்கு வரான். ஹீரோயின் இங்க ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஓப்பனா ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது, நம்ம 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்னைக்குதான் எனக்கு தைரியம் வந்திருக்குது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா, நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப ஹீரோ அவன் கொண்டு வந்த அந்த ரிங் எடுத்து ஹீரோயின் கையில போட்டு விடுறான். இப்ப அவங்க 2 பேரும் மறுபடியும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. உங்க எல்லாருக்குமே இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களோட டாஸ்க் மறந்துடாதீங்க. இந்த மூவில ஹீரோ ஹீரோயினை எத்தனை டைம் கிஸ் பண்ணா கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா ஹைப் ஆப்ஷன் வரும், ஸோ மறக்காம ஹைப்பும் பண்ணுங்க. இன்னும் நிறைய மூவிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.